ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியன் ஜெய் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். எந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் இது ஒரு ஃபேவரட் ஸ்டோரியாக மாறிடும். அந்த ஸ்டோரி நேம் என்னென்னா த ஹாப்பி பிரின்ஸ். இதை யார் எழுதுனா அப்படின்னா ஆஸ்கர் வைல்டு. ஸோ ஆஸ்கர் வைல்டை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஒன்று பார்த்துடலாம். இவர் வந்து ஐரிஷ் ஆத்தர் அண்ட் போயட் அண்ட் பிளே ரைட். இவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து பார்த்தோன்னா ஹாப்பி பிரின்ஸ் நம்ம படிக்க போகிறோம்ல அந்த ஷார்ட் ஸ்டோரி அண்ட் த செல்ஃபிஷ் ஜெயிண்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஆத்தர் இன்ட்ரோ நான் முடிச்சுக்கிட்டேன். நான் பெருசாலாம் போல், இது ரெண்டு கிளியராக நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே எனக்கு போதுமானது தான். ஓகே, இந்த ஸ்டோரியோட டைட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா த ஹாப்பி பிரின்ஸ். இந்த டைட்டிலை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், ஒரு சந்தோஷமான ராஜா இருந்திருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சு? ஸோ சந்தோஷமான ராஜான்னு இருக்குது. ஆனால் நம்மளோட பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேடான ஒரு கிங்கோட ஸ்டாச்சு கொடுத்துருப்பேன். ஷோல்டரில் ஒரு ஸ்வாலோ பேட் ஒன்று இருக்கும். ஸோ ஏன் சந்தோஷமான கிங்குன்னு சொல்லிட்டு ஏன் சோகமாக இருக்கார்? ஸோ த ஹாப்பி பிரின்ஸ், அஃப்கோர்ஸ் அவர் உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் இருந்தார். ஆனால் நம்ம பேஜில் அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாச்சு, அதாவது ஒரு சிலையில் வந்து அவர் சோகமாக இருக்கார். அது என்னன்றது கதைக்குள்ளே நம்ம பார்க்கலாம். கதைக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு காட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏஞ்சல் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 விலை மதிப்பில்லாத பொருள், அதாவது 2 ப்ரீஷியஸ் திங்கை எடுத்துக்கொண்டு வரணும். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி 2 ப்ரீஷியஸ் திங்கை எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரி எண்டில் வந்து இது கனெக்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஏஞ்சல்ஸ் வந்து எந்த 2 பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க காட் கிட்ட, அதுதான் வந்து கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கான ஆன்சரை தான் இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஒரு ஸ்வாலோ பேர்ட், அதாவது சின்ன ஒரு ஸ்வாலோ பேர்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பறந்துக்கிட்டே வருது. நைட் டைம் ஆகிடுது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்வாலோ பேர்டுக்கு மட்டும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுதா, சரி ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காலில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சுவோட ஃபீட்டில் வந்து படுத்துக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து விழுது. அந்த பேர்டும் பார்த்திங்கன்னா என்னடா மழை எதுவுமே பெய்யலையே, என் மேலே மட்டும் எப்படி ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் படுத்துக்குச்சு. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் வந்து அது மேலே வந்து விழுது. அப்புறம் தான் அந்த பேர்டு வந்து நோட்டீஸ் பண்ணுது, அது வந்து ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டாச்சுவோட கண்லேருந்து வர தண்ணீர் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுது. அப்புறம் அந்த ஸ்வாலோ வந்து கேட்குது, நீங்கள் யார், எதுக்காக அழறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ஸ்டாச்சு வந்து பதில் சொல்லுது, நான் தான் வந்து ஹாப்பி பிரின்ஸ். நான் உயிரோடு இருக்கும்போது பார்த்தேன்னா நான் ரொம்ப வந்து ஒரு நல்ல மனசுக்காரன், நான் வந்து ஒரு குட் ஹார்ட் பர்சன். நான் இருக்கிற வரைக்கும் பார்த்தேன் என் மக்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ நான் வந்து இறந்துட்டேன், மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஒரு ஸ்டாச்சுவாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது அந்த ஸ்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஹைட்டாக இருக்கேன். ஸோ பெரிய ஸ்டாச்சு ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் எல்லாருமே பார்க்க முடியுது. யாருமே வந்து ஹாப்பியாக இல்லை, எல்லாரோட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியுது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப வந்து அழுக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டாச்சு வந்து சொல்லுது. அதே மாதிரி இப்போ கூட நான் பார்க்குறேன், ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என்னென்னா, தூரத்தில் ஒருத்தங்க குயினோட கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரொம்ப வேகமாக தைக்கிறாங்க. அவங்க பையனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சரியில்லை. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாடு போடக்கூட காசு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த பையனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ இந்த கிளாத்தை தைச்சி கொடுத்தா அவங்களுக்கு காசு கிடைக்கணும், ரொம்ப வேகமாக அவங்க இது பண்ணியிருக்காங்க. என்னால் அந்த கஷ்டத்தை பார்த்து நிற்க முடியல. ஸோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு வந்து கிங் வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பேர்ட் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய வால், அதாச்சும் அந்த கிங்னா அந்த கத்தி வச்சுருப்பாங்களா, பெரிய கத்தி, அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன் வந்து இருக்குது. அந்த ஸ்டோன் பேர் என்னென்னா ரூபி. அதை கொண்டு போய் அவங்ககிட்ட வச்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அந்த பேர்டும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறா, கிங்குக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, வச்சுட்டும் வந்துச்சு ரூபியை. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஏன் நான் தான் வச்சுட்டு வந்துட்டேனே, ஏன் அழுறீங்க அப்படின்னு ஸ்வாலோ. அது கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தூரத்தில் ஒரு ரைட்டர் வந்து இருக்கார். அவர் வந்து எழுதிட்டே தான் இருக்காரு தவிர அவர் சாப்பிடவே மாட்டுறாரு. அதுவும் இல்லாமல் கோல்டில் வந்து நடுங்கிட்டே இருக்கார். ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதை பார்த்துட்டு என்னால் அழுகாமல் இருக்க முடியல. ஸோ எனக்கு ஒரு இன்னொரு ஹெல்ப் பண்ணு. என் கண்ணில் வந்து சஃபயர் அப்படின்ற ஸ்டோன் வந்து இருக்குது. 2 கண்ணில் வந்து இருக்கும். ராஜா ஸ்டாச்சுவில் 2 கண்ணிலுமே சஃபயர் அப்படின்ற ப்ரீஷியஸ் ஸ்டோன் வந்து இருக்கும். ஸோ ஒரு கண்ணு ஸ்டோனை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து வச்சுடு அப்படின்னு வந்து ஸ்டாச்சு ஹாப்பி பிரின்ஸ் வந்து சொல்கிறாரு.
அப்போ பேர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் கொண்டு போகிறேன், ஆனால் நீ எப்படி பார்ப்ப? ஒரு கண்ணு போச்சுன்னா பார்க்க முடியாது இல்லைங்களா? சரி நீ எப்படி பார்ப்ப? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிங் சொல்கிறார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்களோட கஷ்டம்தான் வந்து கண்ணுக்கு தெரியுது, அதை வந்து நீ கொஞ்சம் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பேர்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபையும் வந்து டன் பண்ணிடுது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஒரு கண்ணால் வந்து அழறாரு. ஏன்னா ஒரு கண் வந்து போயிடுச்சு, இன்னொரு கண்ணால் வந்து அவர் அழறாரு. பேர்டும் வந்து ஏன் அழற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு தூரத்தில் பார்த்தோன்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் விற்கிற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இப்போன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னா, அந்த மேட்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து காவால் வந்து விழுந்துருச்சு. இப்போ அவள் வீட்டுக்கு போனா அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவர் ரொம்ப வந்து தண்டிப்பார். ஸோ அதனால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இன்னொரு கண்ணில் இருக்க அந்த சஃபயரை எடுத்து கொண்டு போயிட்டு அவகிட்ட வச்சுடு அப்படி வந்து பேர்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஆனால் பேர்ட் வந்து இந்த வாட்டி நோ சொல்லிடுச்சு, என்னால் முடியாது, ஏன்னா 2 கண் இல்லாமல் நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட் வந்து ரொம்ப அக்கறையாக வந்து கேட்குது. அது கிங் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பரவாயில்ல, அந்த கஷ்டத்துக்கு பக்கத்தில் இது ஒன்றுமே கிடையாது, நீ போய் அதை மட்டும் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்டும் சரி வேறு வழியில் ராஜா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பிரின்ஸ் பிளைண்ட் ஹாப்பி பிரின்ஸ் ஸ்டாச்சுவாக வந்து இருக்கார். ஏன்னா 2 கண்ணில் சஃபயரும் வந்து போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பிளைண்ட் ஆகிட்டார். இப்போ கிங் வந்து பேர்ட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து பறந்து போ, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தோன்னா குளிர்காலம் வந்து அதிகமாகிடும், குளிர்காலம் வந்து வந்துடும், உன்னால் அந்த குளிரை வந்து தாங்க முடியாது, நீ பறந்து போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு பேர்ட் என்ன சொல்கிறதுனா, இல்லை இப்போ நீங்கள் வந்து பிளைண்டாக இருக்கீங்க, ஸோ உங்கள் கூடவே நானே இருக்கேன், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேர்டும் வந்து கிங் கூடவே இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஆக்டிவிட்டியே வந்து கண்டினியூ ஆகிட்டே போகுது. என்னென்னா, யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படி அப்படின்னா பிரின்ஸ் வந்து என்ன சொல்லுவார்னா, அவங்க உடம்புல வந்து ஃபுல்லாக தங்க லீவ்ஸால் தான் அவர் உடம்பே இருக்கும். ஸோ ஒரு லீஃபாக எடுத்துன்னு போய் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி என்ன ஆயிருக்கும்னா பேர்ட் கிட்ட சொல்லுவாங்க, அதுவும் கொண்டு போய் வைப்போம். ஸோ இதை அது ரிப்பீட் ஆகியே இருக்கிறதால என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, இப்போ ஸ்டாச்சு ஃபுல்லாக வந்து கோல்டு எதுவுமே இல்லை, ரொம்ப ப்ளைனாக கண்ணில் ஒரு கோல்டு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப டர்ட்டாக அப்படி ஆயிடுச்சு, ரொம்ப டல் அண்ட் டர்ட்டாக வந்து ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, கோல்டு சீசனும் வந்து வந்துடுச்சு. ஸோ பேர்டால் வந்து சுத்தமாக முடியல, அதுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போகிறோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பேர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ராஜா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் போகிற டைம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸை வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி பிரின்ஸோட ஃபுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இறந்து போயிடுது. அண்ட் தென் அந்த ஸ்வாலோ பேர்ட் இறந்து போன அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்மளோட கிங்கோட ஹார்ட் வந்து 2 பீஸாக வந்து ப்ரோக் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க ஊரில் வந்து மேயர் வந்து ரவுண்ட்ஸ் வராரு. இந்த மாதிரி இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாச்சு ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அது நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், ரொம்ப டர்ட்டாக இருக்கும்போது யார் வச்சுப்பா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாச்சுவை தூக்கி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த டெட்டான அந்த ஸ்வாலோ வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதை ஒரு டஸ்ட்பினில் வந்து போடுறாங்க, ட்ராஷ் பின்னில் போடுறாங்க. அண்ட் தென் அந்த ஸ்டாச்சுவை என்ன பண்ணுறாங்கன்னா உருக்குறாங்க. ஓகே, உருக்கி அது இது பண்ணுறாங்க. உருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்கன் ஹார்ட் மட்டும் உருகவே இல்லை, அது அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன தான் பண்ணி உருகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்வாலோவை போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு ட்ராஷ் பின்னு, அதுலேயே அந்த ஹார்ட்டையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அவ்வளோதான், ஹாப்பி பிரின்ஸ் அண்ட் ஸ்வாலோவோட கதை வந்து முடிஞ்சுது. நான் வீடியோக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன், இந்த காட் வந்து 2 ஏஞ்சலை வந்து வேர்ல்டுக்கு அனுப்பிச்சாரு. ஸோ என்ன ப்ரீஷியஸ் திங் இருக்கோ அதை கொண்டு வர சொன்னார். ஸோ அந்த ஏஞ்சல்ஸும் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க, எந்த ப்ரீஷியஸ் திங்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச 2 ப்ரீஷியஸ் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாப்பி பிரின்ஸோட அந்த ப்ரோக்கன் ஹார்ட் அண்ட் டெட்டான அந்த ஸ்வாலோ, இது 2த்தை கொண்டு போயிட்டு காட் கிட்ட கொடுத்துருக்காங்க. காடும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து கொஸ்டின் நிறைய வாட்டி வந்து கொஸ்டின் என்னன்னு பார்க்கும்போது, ஏஞ்சல்ஸ் எந்த 2 பொருளை வந்து காட் கிட்ட ரெண்டு ப்ரீஷியஸ் திங்கை வந்து காட் கிட்ட கொண்டு போனாங்க? ஸோ அதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி, நாவல்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.